ஓ! தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இல்லைங்க, இப்ப நார்சோல புதுசா இந்த ஓட்டிங்லாம் வச்சு பாக்ஸோடைய டிசைன்லாம் நாங்க மாத்திருக்கோம். நீங்க எத ஓட் பண்றீங்களோ, அதையே நாங்க பிரிண்ட் போடுறோம்னு சொல்லி இப்ப தான் ரீசென்ட்டா சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள பிரிண்ட் போட்டு இந்த டிசைனுக்கு தான் நம்ம ஓட் பண்ணோமா? நான் ஓட் பண்ணல. நீங்க ஓட் பண்ணீங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நார்சோ இப்ப இந்தியால, அதாவது Realme Narzo அப்படின்ற பேர்ல இந்தியால 2 புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க இல்லையா? அதுல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது, த ப்ரோ வேரியன்ட். ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்கு? அன்பாக்ஸ் பண்ணலாம். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் சொல்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாக்ஸில் என்ன புதுமையாக பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் தின் ரேப்பை எடுத்துடுறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ முன்னாடி நார்சோன்றதை பெருசாக போட்டிருக்காங்க. நார்சோ 30 ப்ரோவும் இருக்குது. அண்ட் பின் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதை பற்றி பார்க்க வேணாம். ஏன்னா உள்ளேயும் நம்ம அதை பற்றி தானே பார்க்க போகிறோம் திரும்பவும். ஸோ திரும்ப அதையே பார்க்க வேணாம். மேட் இன் இந்தியா அப்படின்றத நல்லா கொட்டை எழுத்தில் பெருசாக வந்து போட்டிருக்காங்க. மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துடலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஒரு சின்ன பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நமக்கு டிபியூ கேஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. டிசைன் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. ஏற்கனவே நம்ம முன்ன என்ன டிசைன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி இந்த ப்ளூ அண்ட் பிளாக் ஷேட் வந்து நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருக்கோம்ல போன வருஷம். நார்சோவில் தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியான ஷேட்ஸ் தான். ஸோ ரொம்ப ஆஹா ஓஹோன்ற அளவுக்கு இல்லை, பட் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. அடுத்தபடியாக நமக்கு டாட் சார்ஜை கொடுத்துருக்காங்க. இது 30 வாட்க்கான டாட் சார்ஜ். எஸ், கரெக்டாக தான் கேட்குறீங்க. இந்த வாட்டி 30 வாட்க்கான சார்ஜர் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்பவும் போலவே டைப் சி கேபிளும் வந்திருக்கு, சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லையும் பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியுது, பட் எக்ஸாக்டாக தெரியல. எக்ஸாக்டாக என்னன்னு தெரிஞ்ச உடனே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மொபைலில் பூட் அப் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் வழக்கம் போலவே குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். மீடியேட்டர் கூடிய Dimensity 800U அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய சிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இது 5G சிப் தான். டியூவல் 5Gயும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு 7 nanometer டெக்னாலஜியில் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு சிப் தான். ஆம் மாலி G57 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிபியும் வந்திருக்கு. 6GB RAM 8GB RAM அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. LPDDR4X வந்து RAM டைப் அண்ட் 64GB 128GBக்கான இன்பில் ஸ்டோரேஜ் இருக்குது. UFS 2.1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5000 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்திருக்கு. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இதில் 6.5 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸில் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 600 நெட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்குது. 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்று இது வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் வருது. 600 நெட்ஸ்க்கான பிரைட்னஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் அவுட்டோர்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறத சொல்கிறேன். இன்னும் பூட்டப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் நம்ம போயிட்டு ஃபிசிக்கல் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் ஒர்க் ஆகுது. அண்ட் டாப் சைடில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக வால்யூம் ப்ரோக்கர் கீ கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஸோ நீங்கள் ஒரு சிம் போட்டுக்கலாம். இன்னொரு சிம் போடுற இடத்துல நீங்கள் மெமரி கார்டு போடணும், இல்லாட்டி சிம் கார்டு போட்டுக்கணும். கீழ் பக்கத்தில் 3.5mm ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டிருக்கு அண்ட் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக மொபைல் பூட்டப் ஆயிடுச்சு. இதில் Realme UI 1.0 வந்து கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாகவே 2 வந்துடும் சொல்கிறாங்க. பட் எவ்வளோ சீக்கிரம்ன்றது இன்னும் அவங்க சொல்லலை. Android 10 மேலே தான் இதை கொடுத்துருக்காங்க. Realme ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஹைப்புக்கு மத்தியில் ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் Android 10 லான்ச் பண்ணுறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. Android 11 கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த Realme UI 2.0 வரும்போது இந்த Android 11 வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் பூட்டப் அப்புறமாக 113GB அப்படின்றது உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது அவுட் ஆஃப் 128GB. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 15GB மட்டும் தான் பிடிக்கிறாங்க. ஸோ மீதியெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் தான். எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு மெமரி கார்டும் வந்து போடுற ஆப்ஷன் இருக்கிறதுனால அதை பற்றின அதிகமான ஒரீஸ் வேண்டாம். அண்ட் கேமரான்னு பார்க்கும்போது இது ப்ரோ வெர்ஷன். 4-5 கேமரா இருக்கும்னு எதிர்பார்த்தா 3 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் கேமரா f1.8 அப்பச்சரில் என்ன சென்சரை அவங்க மென்ஷன் பண்ணல. ரெண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. f2.3 அப்பச்சரில் இது 119 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூவோட உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைட் ஃபோட்டோ வந்து எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. ரெண்டாவது கேமராவை மாற்றினீங்களே, மூணாவது கேமராவை மாற்றினுங்களால அட்லீஸ்ட் ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்தாவாச்சு ப்ரோவுக்கு மரியாதை இருந்திருக்கும். அந்த மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு. சார் எப்படி இருந்தாலுமே சரி, இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சைடில் பெருசாக ஒரு பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான கேமரா, செல்ஃபி கேமரா. ஸோ ஓவரால் உங்களுக்கு 2 கேமராவில் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றதை பாருங்கள்.
கேமராவில் நமக்கு UIS அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெபிலைசேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் பின்பக்க கேமராவில். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது 1080 30 FPS வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக இந்த சினிமேட்டிக் மோட், அந்த பிளர் பண்ணுறது, இந்த போர்ட்ரேட் ஷார்ட்ஸ், இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்றது நான் அப்புறமா வந்து சொல்கிறேன். ஸோ இமேஜ் குவாலிட்டி பார்த்தீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். இது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டியூல் 5G சப்போர்ட் வந்து இருக்குது. அண்ட் உங்களுக்கு டியூல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் வந்து இருக்குது. உங்களுக்கு 2.4 GHz இருக்குது, 5 GHz பேண்டும் வந்து சப்போர்ட் பண்ணுது. ப்ளூடூத் 5.1 உடைய சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பாக இதில் டால்பி அட்மாஸ், ஐரஸ் ஆடியோ ரெண்டுத்துடைய சப்போர்ட்டும் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மல்டிமீடியா கன்சம்ஷன்லாம் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 3.5mm ஜாக்கும் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஆடியோ கேட்கும் போது உங்களுக்கு அந்த ஃபுல் எஃபெக்ட் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 194 கிராம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் எடுக்கும்போது இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் உங்களுக்கு வெயிட் பேலன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ரொம்ப ஹெவியாக வந்து தெரியல. பட் நான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். டிசைனை மட்டும் கொஞ்சம் மாற்றி இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் இன்னுமே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, அன்பாக்சிங் பார்த்துட்டீங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் எடுக்கும்போது ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப வழுக்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது. பட் டிசைன் திரும்ப அதே விஷயத்தை தான் சொல்கிறேன். கொஞ்சம் வேறு கலர் கொடுத்துருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஒரு கலர் தான் கிடைச்சிருக்கு. மேபி மற்ற கலர் எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். அண்ட் கேமரா குவாலிட்டி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் நான் இன்னும் அதிகமாக நாள் டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குன்றது நம்மளுடைய ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூவில் வந்து கொண்டு வரேன். உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்ற பட்சத்தில். அண்ட் யூஸ் பண்ணும்போது கையில் பிடிக்கிறதுக்கு இன் அண்ட் ஃபீல் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். 3.5mm ஜாக்கை கட் பண்ணாதது இன்னொரு நல்ல விஷயம். அண்ட் குறிப்பாக இதோடைய பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை அவங்க லான்ச் பண்ணுற 4 நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக என்ன பிரைசிங் அப்படின்றது எனக்கு தெரியாது. நீங்கள் பார்க்கும்போது பிரைசிங் வந்துட்டு இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த பிரைசிங் இது ஒர்த்தா என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு குருட்டு எப்படி சொல்லுது, அப்படி கண்ணை மூடிட்டு அடிக்கிற மாதிரி அடித்தா ப்ரைஸிங் என்னவா இருக்கும்னா அவங்க பாக்ஸில் 22,000 கொடுத்துருக்காங்க. நான் அவ்வளோலாம் போச்சுன்னா சத்தியமாக யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. 20,000 இருக்குன்றது தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எவ்வளோனா 18,000 அவங்க கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் நான் கெஸ் பண்ணது வந்திருக்கா, இல்லை நீங்கள் கெஸ் பண்ணது வந்திருக்கா, இல்லை அவங்க லான்ச் பண்ண அந்த பர்டிகுலர் விலைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மியாவுக்காகியாச்சும் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் அடுத்த வீடியோ நிறைய வரும். ஓகே, ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.